சரி, மதிய வணக்கங்க. ஹலோ, கேட்குதுங்களா? மதிய வணக்கம். இன்றைக்கி சரவணபவ ஜோதிட கருத்தரங்கில் அண்ணா எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறாங்க. நான் கேட்கல, நான் பேசுங்க அப்படின்னு அவர் சொன்னார். பொதுவான விஷயங்களை கொஞ்சம் பேசுகிறேங்க. அதில் இருக்கிற பாயிண்ட்டு மட்டும் எடுத்துக்கங்க. அதாவது வாழ்க்கையில் நடந்த விஷயம் ஒரு விஷயங்களை சொல்லி பேசலாம். அதாவது இந்த 1 4 7 10 அப்படிங்கிறது கேந்திரம், 1 5 9ங்கிறது திரிகோணம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த 1 4 7 10ல் நமக்கு இருக்கிற விஷயங்கள் சாதகம் பண்ணும், 1 5 9ல் இருக்கிற விஷயம் சாதகம் பண்ணும். அது எப்படி எடுத்துக்கோன்னா, திருமணம் ஒருத்தருக்கு திருமணம் நடக்குதுன்னா ஜாதகமே நம்ம அவங்களுக்கு பார்க்க தேவையில்லை. திருமணம் இந்த மாதத்தில் தான் நடந்திருக்கும்னு நீங்கள் ஈஸியாக சொல்லலாம். அதாவது முதல்ல 12 மாதம் இருக்குது. ஃபஸ்ட்டு சித்திரை, 2வது மாதம் வைகாசி, 3வது ஆனி, 4வது ஆடி, 5வது ஆவணி, 6வது புரட்டாசி, 7வது ஐப்பசி, 8வது கார்த்திகை மாதம், 9வது மாதம் மார்கழி, 10வது மாதம் தை, 11வது மாதம் மாசி, 12வது மாதம் பங்குனி. இப்போது ஒருத்தர் ஏதோ ஒரு மாதத்தில் இன்றைக்கி சூரியன் நம்ம ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால சூரியனையும் எடுத்துப்போம். சூரியன் எங்கள் அம்மாவுக்கு கார்த்திகை மாதம் பிறந்தவங்க, எங்கள் அப்பா வைகாசி மாதம் பிறந்தவங்க. எங்கள் அம்மாவுக்கு மாசியில் தான் கல்யாணம் ஆச்சு. வைகாசியில் எங்கள் அப்பாவுக்கு 10வது மாதம், அம்மாவுக்கு 4வது மாதம். அதாவது நீங்கள் பிறந்த மாதத்துக்கு உங்களுக்கு 4வது 7வது 10வது மாதத்தில் உங்களுக்கு நன்மை அதிகம் நடக்கும். இல்லை 1 5 9வது மாதம் நன்மை நடக்கும். இல்லை 2 11வது மாதம் நன்மை நடக்கும். இப்போ எங்கள் அம்மா கார்த்திகை மாதம் பிறந்திருக்கிறாங்கன்னா கார்த்திகைக்கு 4வது மாதம் மாசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி. அப்போ அவங்களுக்கு கல்யாணம் மாசியில் நடந்தது. எங்கள் அப்பா வைகாசி மாதம் பிறந்திருந்தவர், அவருக்கு கல்யாணம் 10வது மாதத்தில் நடந்தது. இதுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்கவே தேவையில்லை. ஜாதகம்னா பார்க்கணும். அதாவது ஒரு திருமணத்தை நடத்துகிற மாதம் எந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்னு ஈஸியாக நீங்கள் சொல்லலாம். ஒருத்தரோட பிறந்த தமிழ் மாதத்தை கேட்டுங்க. சூரியன் இருக்கிறதான் தமிழ் மாதம் நம்ம சொல்கிறோம். அந்த தமிழ் மாதத்தை கேட்டுக்கிட்டு அதிலிருந்து உங்களுக்கு 4வது மாதம் மேரேஜ் ஆச்சுங்களாங்க சார், நீங்கள் தமிழ் மாதத்தை ஞாபகம் வச்சுக்கணும். 4வது மாதத்தில் மேரேஜ் ஆச்சுங்களாங்க சார், உங்களுக்கு 7வது மாதத்தில் வைகாசியில் மேரேஜ் ஆச்சா, இல்லை 10வது மாதம் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க சார் இந்த மாதத்தில் தான் ஆச்சு அப்படின்னு அவர் கரெக்டாக சொல்லுவார். இதுக்கு சூரியனை நம்ம பிரதானமாக எடுத்து அதை சொல்லணும். இதுக்கு அடுத்து 2வது 1 5 9வது மாதத்தில் குழந்தை பிறக்கும் பெண்களுக்கு. பெண்கள் எங்கள் தங்கச்சி எங்கள் சித்தி பொண்ணு கார்த்திகை மாதம் பிறந்தவங்க. அவங்களுக்கு பங்குனியில் தான் குழந்தை பிறந்தது. கல்யாணம் வைகாசியில் நடந்தது. கார்த்திகையிலேருந்து வைகாசி 7வது மாதம், இது 5வது மாதம். கார்த்திகையிலேருந்து பங்குனி. ஆக்சுவலாக குழந்தை வைகாசியில் தான் பிறக்கிற மாதிரி இருந்தது. முன்னாடியே 2 மாதத்துக்கு முன்னாடி பங்குனியில் பிறந்தது. அப்போ 5 9ல் குழந்தைகள் பாவம், புத்திரஸ்தான பாவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ குழந்தைகளுக்கு இந்த 5 9வது பாவம் மேக்ஸிமம் பேசுது. அப்போ அந்த பாவத்தை நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது ஒருத்தருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது இந்த 1 4 7 10வது மாதமோ அல்லது 1 5 9வது மாதமோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுதுன்னா நல்லதை பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து அவங்க பிறந்த மாதத்துலேருந்து 2வது மாதமும் 11வது மாதமும் நல்லது பண்ணி கொடுக்கும். அதுவும் நல்லது பண்ணி கொடுக்கும். இப்போ நான் சித்திரை மாதம் பிறந்திருக்கிறேன்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஆடி மாதம் நல்லது பண்ணும், ஐப்பசி மாதம் நல்லது பண்ணும், தை மாதம் நல்லது பண்ணும். 1 4 7 10 சித்திரையில் தொடங்குறதுனால சொல்கிறேன். அதே சித்திரையிலேயே இருக்கிறவங்க 1 5 9வது மாதம் நல்லது பண்ணும், ஆவணி மாதம், மார்கழி மாதம் நல்லது பண்ணும், 2 11வது மாதம் நல்லது பண்ணும், வைகாசி மாசி நல்லது பண்ணும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சார் உங்களுக்கு நல்லது நடந்த விஷயம் எல்லாமே இந்த 1 4 7வது 10வது மாதத்தில் இருக்கும், இல்லை 1 5 9வது மாதத்தில் இருக்கும், இல்லை 2 11வது மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சூரியனை வச்சு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். சொல்லிட்டிங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்கும். அவங்க திருமணம் நடக்கிறது, ஒரு கார் வாங்கிறது, ஒரு வீடு கட்டுறது, இதெல்லாம் 4வது மாதம் 7வது மாதத்தில் அக்யூரேட்டாக நடக்கும். அவங்க பிறந்த மாதத்துலேருந்து தமிழ் மாதம் 4வது மாதம் 7வது மாதம் 10வது மாதம். அதுக்கடுத்து இந்த பிறந்த மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் அந்த திருமணத்தை மட்டும் அவங்க வச்சுக்கக்கூடாது. ஏன்னா அது ஜென்ம மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதில் மீதி 4 7 10ல் வச்சுக்கலாம்.
இல்லை 2/11 வச்சுக்கலாம், இல்லை 1/5 மாதத்தில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும். இதை ஒரு மேக்ஸிமம் வச்சுக்கங்க. அப்போ இந்த தமிழ் மாதத்தில் சிங்கிற எழுத்தில் ஒரு 4 மாதம் முடியுது. ஒன்று வைகாசி, இன்னொன்று புரட்டாசி, இன்னொன்று ஐப்பசி, இன்னொன்று மாசி. இந்த 2வது மாதம் வைகாசி, அதில் எல்லா விஷயமும் மேக்ஸிமம் பண்ணலாம். இந்த புரட்டாசியில் திதி கொடுக்கறது அதெல்லாம் பண்ணலாம். சிங்கிற எழுத்தில் முடிகிற மாதத்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன். 7வது மாதம் ஐப்பசி, அதில் வந்து திருமணம் நிறைய பேர் வைப்பாங்க. 11வது மாதம் மாசி, அதில் கோயில் கும்பாபிஷேகம் அதிகமாக நடக்கும். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் வர்றாங்கன்னா அதை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசியும் ஒரு இதாக வட்டமாக வச்சுக்கலாம். அதாவது மேச ராசினா படைத்தல், ரிஷப ராசினா காத்தல், மிதுனனா அழித்தல் அப்படின்னு அப்படியே லைனாக மறுபடியும் படைத்தல். கடகராசினா படைத்தல், சிம்மன்னா காத்தல், கன்னினா அழித்தல், அப்புறம் துலானா படைத்தல், விருச்சகனா காத்தல், தனுசில் வந்து அழித்தல், அப்புறம் மறுபடியும் படைத்தல், காத்தல், அழித்தல், மகரம், கும்பம், மீனத்துக்கு போட்டுங்க. இதை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திசை என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு திசை என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஏதோ ஒரு இடத்துல திசை நடக்கும். நீங்கள் மற்ற கிரகத்தை கூட விட்டுருங்க, திசை நடக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு படைத்தல் ராசியில் இருந்ததுன்னா அந்த திசை முடிகிற வரைக்கும் எதையோ ஒன்று உருவாக்குவீங்க சார். நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க, வேகமாக இயங்குவீங்க. சரராசியில் இருக்குது. இப்போ மேஷம், கடகம், துலா, மகரெல்லாம் சரராசி, அது படைத்தல் ராசி. படைத்தல் ராசியில் இருக்கிறவங்க படப்படன்னு எல்லாமே நடக்குங்க சார். படப்படன்னு ஸ்பீடாக எல்லாம் இயங்குவீங்க. உங்களுக்கு இந்த திசை ஃபேவரட்டாக இயக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஏன்னா லக்கணத்துக்கு அது சரராசியில் இருந்ததுன்னா படைத்தல் வேலையை தான் அது செய்யும். அடுத்து காத்தல் ராசியில் ஒரு கிரகம் நிற்கிது, திசை நடத்துதுன்னு வச்சுங்க. அதாவது ரிஷபத்தில், சிம்மத்தில், அல்லது விருச்சகத்தில், அல்லது கும்பத்தில். இது காத்தல் ராசி. காத்தல் ராசியில் இருக்கிறவங்க இருக்கிறத காப்பாற்றிடுவீங்க சார். அப்படியே ஸ்டாண்டர்டாக உங்களை நிலையாக போயிட்டுருப்பீங்க. ஸ்திர ராசியில் பிறந்திருக்கலாம், ஸ்திர லக்கணத்தில் பிறந்திருக்கலாம், இல்லை ஸ்திர ராசியில் திசைகள் நடந்து கொண்டு இருக்கலாம். நடந்து கொண்டு இருந்தால் அவங்க இருக்கிறத காப்பாற்றுவாங்க. நீங்கள் நிலையாக இருப்பீங்க, ஸ்டாண்டர்டாக இருக்கிறத வச்சுக்கிட்டு நீட்டாக போயிட்டுருக்கோம், ஒரே மாதிரியே போகும் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த உபய ராசியில் திசை நடக்குதுன்னு வச்சுங்க. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இதில் நடக்கிறப்ப உங்களுக்கு நல்லது கெட்டது கலந்து தாங்க சார் நடக்கும். வேகமாகவும் இருப்பீங்க, நிதானத்தையும் கடைபிடிப்பீங்க. அப்படின்னு நீங்கள் உபயத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு பலனை நீங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமம் நீங்கள் சொல்லிடலாம். இப்போ யாருக்கு திசை நடக்குதோ அவங்களுக்கு வச்சு நீங்கள் சொல்லிடலாம். அதுக்கு அடுத்து அது லக்கணத்துக்கு 2வது ஆதிபத்தியமாக வருதா, 9வது ஆதிபத்தியமாக வருதா, லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வருதோ அந்த ஆதிபத்திய பலனையும் நீங்கள் சொல்லிக்கங்க. அது என்ன சாரத்தில் இருக்குதோ அதோட பலனையும் சொல்லிங்க. சார அதிபதி எந்த இடத்துல இருக்குதோ அதை பலனை சொல்லிங்க. அப்புறம் அண்ணன் மாதிரி கேபி சிஸ்டத்தில் என்ன பலன் இருக்குதோ அந்த பலனையும் சொல்லிக்கங்க. இது பேசிக். அதாவது ஒரு சூரியனை வச்சு அவங்களுக்கு இந்தந்த மாதம்தான் உங்களுக்கு வீடு கட்டுவீங்க, நல்லது நடக்கும், இந்தந்த மாதங்களுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அது சூரியனை வச்சு 1, 4, 7, 10 மாதத்தை சொல்கிறோம். சூரியனை வச்சு 1, 5, 9 மாதத்தில் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும், வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, சொத்து மேலே சொத்து சேரும், இதெல்லாம் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தப்போ ஒருத்தர் பிறக்கிறப்ப அவங்களுக்கு எந்த மாதம் வருதோ அதனால முன்னேறுவாங்க. இப்போ எங்கள் சித்தப்பா ஒருத்தர் ஆணி மாதம் பிறந்திருந்தார், அவருக்கு மாசியில் கல்யாணம் நடந்தது. அப்போ அவருக்கு பாக்கியாதிபதி மாதத்தில் அவருக்கு கல்யாணம் நடக்குது. ஜாதகத்தை பாயிண்ட்டுக்குள்ளே போகல, இதில் தமிழ் மாதத்தை வச்சு சொல்கிறேங்க. அப்போ அவர் கல்யாணத்தை வரைக்கும் கொஞ்சம் கடனாக இருந்தார். கல்யாணத்துக்கு பின்னாடி முன்னேறினார். என்ன காரணம், அவருக்கு மேரேஜ் அப்போ அவருக்கு பாக்கியாதிபதி மாதத்தில் அவருக்கு கல்யாணம். ஆணிலிருந்து மாசி வந்து பாக்கியாதிபதி மாதம். அப்போ கல்யாணத்துக்கு பிறகு சீக்கிரமாக டெவலப்மெண்ட் ஆனார். இப்போ அவர் உயிரோடு இல்லை. ஆனால் என்ன விஷயம்னா, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் சொல்ல முடியும். ஒரு தமிழ் மாதத்தை எடுத்துக்கங்க, அவங்க கல்யாணம் ஆகிறப்ப எந்த மாதத்தில் நடக்குது. இப்போ ஒருத்தர் கார்த்திகையில் பிறந்திருக்கிறாங்க, அவருக்கு வைகாசியில் தான் மேரேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு சார் நீங்கள் கணவனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க, இல்லை மனைவிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க, இல்லை நண்பர்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கல்யாணத்தை வச்சே சொல்லிடலாம். அவங்க பிறந்த தமிழ் மாதத்தையும்
அது 7வது மாதமாக வருதா, 9வது மாதமாக வருதா, 10வது மாதமாக வருதா, 11வது மாதமாக வந்ததுன்னா, இந்த 9, 11, 2வது மாதம் அவங்க பிறந்த மாதத்துக்கு வந்துச்சுன்னா அவங்க பணம் காசு சேர்ந்துக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லலாம். இதுக்கடுத்து வந்து தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயில் ஒரு விஷயத்தை பேசணும். அதை கொஞ்சம் டீட்டெயிலாகவே இப்போ சொல்ல விரும்புகிறேன். இந்த 2000 to 2099 சந்திரனோட ஆதிக்கத்தில் இருக்குது, சந்திரனோட காரத்துவங்கள் செயல்படும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மீட்டிங்கில் நான் பேசும் பொழுது புதிய கண்டுபிடிப்புங்கிற தலைப்பில் பேசும் பொழுது அதை நான் சொல்லியிருந்தேன். அது காரணம் என்னென்னா, நான் எப்படி எடுத்தேன்னா அப்படின்னா, நவகிரகங்கள் என்ன பண்ணுன்னா நம்மளை எதையாவது ஒரு விஷயத்தை சொல்ல வைக்கும், இல்லை நமக்கு ஒரு நல்ல விஷயங்களை நாணத்தை கொஞ்சமாவது கொடுக்கும். என்ன காரணம்னா 2ங்கிறது சந்திரன். அப்போ பெண்கள் ஆதிக்கம் நீ இந்த 2000 2099 வரைக்கும் நம்ம இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஓரலாக சொல்லியிருந்தேன். அது டீட்டெயிலாக இப்போ சொல்லணும்னா, இப்போ இந்த 25 வருஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே என்னென்ன விஷயம் நடந்துகிட்ருக்குன்னா, பொதுவாக கிட்டத்தட்ட அந்த அம்மாவே ஒரு 10 வருஷம், மறைந்த முன்னாள் முதல்வர் 10 வருஷம் இருந்தாங்க, ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ அவங்க ராஜ்யம் தான் நடந்தது. அப்புறம் 3வது பீரியடும் அவங்க வந்திருந்தாங்க. பொதுவாக 3வது பீரியடில் தான் அவங்க தவறுனாங்க. அப்போ அது என்னென்னா அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருந்தது ஆட்சியை. பார்த்தீங்கன்னா பெண்களோட கண்ட்ரோலில் 2000 to 2099 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அப்போ என்னென்னா அது என்னென்னா அவங்களோட கண்ட்ரோலில் தலைவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க, கலைஞரை அரெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கடுத்து வைகோவை அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க ஆட்சி அப்படியே போயிட்டு இருந்தது. இது என்னென்னா பெண்கள் என்னென்னா அந்த 2 சந்திரனுங்கிறனால வேகமான மனநிலைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஐபிஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐபிஎல்லுங்கிறது குருவோட ஆதிக்கம். ஐபிஎல்ங்கிறது நியூமராலஜி போட்டிங்கன்னா குருவோட ஆதிக்கம். ஐபிஎல்லில் கோடிக்கணக்கான பணம் புழங்கிட்டு இருக்குது, அது குருவோட ஆதிக்கம். இந்தியாங்கிற எழுத்து இருக்கு இல்லைங்களா, அதுவும் குருவோட ஆதிக்கம். இந்தியாங்கிற எழுத்துக்கு நியூமராலஜி போட்டிங்கன்னா ஐஎன்னுக்கு டிஐஇக்கெலாம் அது குருவோட ஆதிக்கம். ஐபிஎல் குருவோட ஆதிக்கம். அதனால் அது ஸ்பீடாக இயங்குது. 2020ங்கிறது கிரிக்கெட்டோட இது. அப்போ அதுவும் ஸ்பீடாக இயங்குது. அங்கே சந்திரன் இயங்குது. நிமிஷத்துக்கு நிமிஷம் முடிவு மாறிக்கிட்டே இருக்குது. முடிவு மாறுதுன்னா எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. இந்த சந்திரனோட ஆதிக்கம் அந்த இடத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகுனா, நிமிஷத்துக்கு ஓவர் ஸ்பீடு சந்திரன். இப்போ சந்திரனுங்கிறது பஸ்ஸு, பயணம். இப்போ இலவச பெண்களுக்கு இலவசமாக பேருந்தில் செலவு கொடுத்தாங்க அரசாங்கம், அதுவும் சந்திரனோட ஆதிக்கம். ஏன்னா 2000 to 2099 முழுக்க சந்திரனோட கட்டுப்பாட்டில் தான் மேக்சிமம் இருக்கும். நவகிரகம் கண்ட்ரோல் பண்ணும். நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இது. அதில் என்ன பண்ணுன்னா, அதை இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயம் பண்ணும். இப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, ஒரு டிவி ஷோ நடத்துகிறாங்கன்னா பெண்கள் அதிகமாக பாட வருவாங்க, பெண்கள் அதிகமாக காம்படிஷனில் ஜெயிப்பாங்க. பெண்கள் அதிகமாக 2000க்கு மேலே பார்த்திங்கன்னா மாநிலத்தில் முதலிடம், மாவட்டத்தில் முதலிடம், படிப்பில் முதலிடம் அப்படின்னு வருவாங்க. எல்லா துறையிலையுமே பெண்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, ஆண்கள் வரதட்சணை கேட்ட காலம் போய் பெண்கள் கேட்குற காலம் வந்துருச்சு. பெண்கள் மாப்பிள்ளை கேட்குறாங்க, எவ்வளோ பவுண்டு போடு, எவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்னு. அப்போ பெண்களோட ராஜ்யம் அதிகமாகிட்டு வருது. இந்த சந்திரனுங்கிறத மூத்த தாய்மார்களை குறிக்குது. கலைஞர் முதல்வராக இருந்தப்போ கூட ஒரு பிரச்சனை வந்தது. பிரச்சனை வரும் பொழுது அவரோட மகள் விஷயத்தில் இது பண்ணும் பொழுது கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட உதவி கேட்டார். உதவினா ஏதோ ஒரு வகையில் பார்த்து ரிலீஸ் பண்ணுங்க, இந்த விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அங்கேயும் பெண்களோட உதவியை நாட வேண்டிய சூழல் வந்துருச்சு. இந்த 2Gங்கிறத ஒரு விஷயம் வந்துச்சு, அதுவும் ஒரு விஷயம். இந்த மாதிரி எல்லா விஷயமே இந்த 2000க்கு மேலே ஃபுல்லாகவே அந்த பெண்களோட விஷயமாக தான் போகும். பெண்களோட ராஜ்யம் அது நடக்கும். இதுதான் அந்த 2000 to 2099 இருக்கிற விஷயம். அதாவது வருஷத்தை நம்ம நவகிரகமாக எடுத்து இந்த 25 வருஷத்தில் என்ன விஷயம் அதிகமாக நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ரிசல்ட்டு கிடச்சிரும். அதை வச்சு ஓரளவு நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்து நிறைய விஷயம் என்ன இருக்குன்னா, நிறைய விஷயம் இருக்குது. இப்போ பொதுவாகவே நம்ம அண்ணாவனோட கான்செப்ட் ரொம்ப பிடிச்ச கான்செப்ட், தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் பலன் குறையும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்.
ஆனால் தர்மத்தை செய்யறக்கே கர்மம் தேவைப்படுது. கர்மங்கிறது பணம், செயல். அப்போ தர்ம ராசியில் பிறந்தவங்க தர்மத்தை கடைபிடிப்பாங்க. மேஷம், சிம்மம், தனுசு தர்ம ராசியில் பிறந்துட்டாங்க, தர்மத்தை கடைபிடிப்பாங்க. ஆனால் அவங்க கர்மங்கிற ஒரு செயலை செஞ்சு தான் ஆகணும். கர்மம்னா செயல், உழைப்பு, பணம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ ரிஷபம், கன்னி, மகரம் அவங்களுக்கு 2, 6, 10 வரனால பொதுவாக மேச ராசிக்காரங்களாக இருக்கட்டும், கன்னி ராசிக்காரங்களாக இருக்கட்டும், மேசமாக இருக்கட்டும், சிம்மமாக இருக்கட்டும், அல்லது தனுசு ராசிக்காரங்களாக இருக்கட்டும், அந்த 3 ராசிக்காரங்க தர்மத்தை செய்து கொண்டே வந்தாலும் கர்மத்தை தொடர்ச்சியாக செஞ்சு தான் ஆகணும். கர்மங்கிற செயல், உழைப்பை போட்டு தான் ஆகணும். என்ன காரணம்னா 2, 6, 10 பணத்தை கொடுக்குற பாவம் அண்ணன் நிறைய டைம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இரட்டைப்படை பாவங்கள் பணத்தை கொடுக்கும் அப்படின்னு கேபியில் சொல்லுவாங்க. இந்த 2, 6, 10 மேச ராசிக்கு, சிம்ம ராசிக்கு, தனுசு ராசிக்கு 2, 6, 10 கர்ம ராசியாக வருது. ரிஷபம், கன்னியாக வரனால அவங்க செயலை செய்ய தான் பணம் வரும். செயலை செஞ்சுக்கிட்டே இருந்து தான் ஆகணும். பணத்தை தேடித்தான் ஆகணும். தர்மத்தையும் தேடித்தான் ஆகணும். இன்னொன்று, தர்மத்தை தேடுறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த மீன லக்கணம், கடக லக்கணம், விருச்சக லக்கணம், இந்த 3 லக்கணமும் மோட்ச லக்கணம். இந்த மோட்ச லக்கணத்துக்கு 2, 6, 10 தர்ம வீடாக வருது. 2, 6, 10 2வது வீடு மேசம் தர்மம் மீன லக்கணத்துக்கு, 6வது வீடு சிம்மம், 10வது லக்கணம் தனுசு. அதே மாதிரி கடகத்துக்கு 2வது சிம்மம், 6வது தனுசு, 10வது மேசம். அதே மாதிரி தனுசுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை விருச்சிகத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2வது வீடு தனுசு, 6வது வீடு மேசம், 10வது வீடு சிம்மம். அப்போ மீனம், கடகம், விருச்சிக லக்கணம் தர்மத்தை அதிகமாக செய்ய முடியும் அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து மேசம், சிம்மம், தனுசு ராசிக்காரங்க தர்மத்தையும் செய்ய முடியும், கர்மத்தையும் செஞ்சு தான் தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா எடுத்துக்கிட்டால் தான் அது பாயிண்ட் கரெக்டாக வரும். ஏன்னா இப்போ பொதுவாக 2, 6, 10 ஒருத்தர் ராசிக்கு வருது, கர்ம ராசியாக வரும் பொழுது அங்கே அவங்க கொஞ்சமாவது ஏதோ ஒரு விஷயத்தில் பணத்தை தேடித்தான் ஆகணும். அதுதான் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். தர்மத்தை செய்யறதுக்கு இந்த கர்மத்தோட பலன் சப்போர்ட் பண்ணும். இல்லை கர்மத்தை தேடி தர்மத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறத சப்போர்ட்டு நம்ம பொதுவாக அந்த எடுத்துக்கணும். இது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே வரணும். அதுக்கடுத்து இந்த வருட கிரகங்கள் போன டைம் கூட நான் சொன்னேன். அதில் என்னென்னா அதை என்ன ஒரு சிலர் நினச்சிருக்கலாம். அதாவது வருட கிரகங்கள் வருது, அது எப்படிங்க சார் எடுக்கிறது? 12 வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்கணுமா, 18 வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்கணுமா, 30 வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்கணுமா அப்படின்னு எடுப்பாங்க. அதாவது குரு ஒரு ராசி சுற்றும் பொழுது 12 வருஷம் நம்ம சொன்னோம். சனி ஒரு 12 ராசி சுற்றுறக்கு 30 வருஷம் சொன்னோம். ராகு ஏதோ ஒரு ராசி சுற்றுறக்கு 12 ராசி சுற்றுறக்கு 18 வருஷம் சொன்னேன். இது ஒவ்வொரு டைமும் எடுத்துக்கிட்டு இருக்கணுமாங்க சார், இல்லைன்னா எப்படி எடுக்கிறது? இதில் தோராயமாக எப்படி எடுக்கிறதுனா, கொஞ்சம் தோராயமாக நம்ம எப்படி எடுக்கிறோன்னா, ஒவ்வொரு இப்போ 2024 இருக்குன்னா நம்மளோட வாழ்க்கையில் கொஞ்சம் பின்னோக்கினா நம்ம உடனே பின்னோக்கி போகிறதுன்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு 12, 18, 30 வருஷத்தை இப்போ ஜாதகமே நம்மகிட்ட இல்லை அப்படின்னா ஒவ்வொரு 12, 18, 30 வருஷத்தை ரிவைஸ் பண்ணி பார்க்குறது தான் ஒரு சிறந்த மெத்தேடுங்க. அதாவது குரு ஒரு 12 ராசி கடந்ததுன்னா கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. 30 வருஷத்தை கடந்ததுன்னா ஒரு நல்ல விஷயம் நிறைய நடக்குது. 18 வருஷத்துலேயும் நடக்குது. அப்போ நீங்கள் எடுக்கும் பொழுது என்னென்னா, இந்த 2024 பொதுவாக எல்லா ராசிக்கு என்ன எடுக்கும்னா 2006 94 பார்க்கணும். 30 வருஷத்துக்கு முன்னாடி 94 உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறப்ப 94 என்ன இருந்திருக்கும்? சனி எங்கே இருந்திருக்கும்? 30 வருஷத்துக்கு முன்னாடி அதே கும்பத்தில் தான் இருந்திருக்கும். மறுபடியும் சுற்றி கும்பத்துக்கு வரும்பொழுது 30 வருஷம். அப்போ 94 நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தது நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம். கொஞ்சம் தோராயமாக தான் கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம இதில் இருக்கிற விஷயத்தை எடுக்க முடியாது. அப்போ 94 நம்ம வீடு கட்டணுமா, அல்லது மேரேஜ் பண்ணோமா, படிச்சுக்கிட்டு இருந்தோமா, இல்லை என்ன விஷயத்தில் நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற நல்ல விஷயத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இந்த 2004 ஒரு 18 வருஷத்தை ரிவைஸ் பண்ணி ராகேதோட சொத்து இது ஜாதகமே இல்லைன்னா நம்ம எடுக்கிற ஒரு விஷயம். 2006 நம்ம என்ன பண்ணோம், நமக்கு என்ன நல்லது நடந்தது அப்படின்னு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது 2012 நாம் என்ன நமக்கு நடந்தது நல்லது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயம் மறுபடியும் ரிப்பீட் ஆகும்.
இதுதான் இந்த 12 வருஷம் 18 வருஷம் 30 வருஷத்தில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு வருஷத்துக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது குருவோட வருஷம், சனியோட வருஷம், ராகு வருஷத்தை ஒவ்வொரு ரீகால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விடை கிடச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். விடை கிடைக்கும் பொழுது அதிலிருந்து உங்களுக்கு எது தோதாக இருக்குதோ அதை எடுத்துக்குங்க. அதை எடுத்துக்கிட்டு அப்போ இந்த வருஷம் நமக்கு மேக்ஸிமம் நல்லா இருக்கும். நமக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்லது நடந்த வீடு கட்டணும், 30 வருஷம் கழிச்சு அப்பா கட்டினார், இப்போ நாம் வீடு கட்டுவோம், கடனை வாங்கியாவது கட்டுவோம், இல்லை ஏதோ ஒரு வகையில் கட்டுவோம் அப்படின்னு நினைக்கணும். படிக்கிற விஷயமா இருந்தீங்கன்னா 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் படிக்க ஆரம்பிங்க. இப்போ ஸ்கூலில் காலேஜில் படிச்சிருப்பீங்க, இப்போ ஜோதிட கல்விக்கு இது படிப்பீங்க. இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த வருஷத்தில் இதுதான் நடக்க போகுதுன்னு ஒரு தோராயமாக ஒரு வருஷம் வர்றதுக்கு முன்னாடியே. இப்போ அடுத்த வருஷம்னா 2013 எடுக்கணும், அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். 2095 எடுத்துக்கணும், 2007 எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக உங்களுக்கு அந்த 12, 18, 30 வருஷத்தை ஒரு கிரகம் அதே இடத்துக்கு தான் அந்த 12 வருஷம் கழிச்சு வரும், ஒரு கிரகம் அதே இடத்துக்கு தான் 18 வருஷம் கழிச்சு வரும், ஒரு கிரகம் அதே இடத்துக்கு 30 வருஷம் கழிச்சு வரும். இதுதான் குரு சனி ராகு இதோட வருட கிரகத்தோட ஸ்பெஷல். இந்த வருட கிரகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது ஒவ்வொரு வருஷமும் ஓரளவு மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ஓரளவு உங்களுக்கு காட்டிடும், கண்ணு காட்டிடும். இதுதான் நடக்க போகுது, அடுத்த வருஷம் இதுதான் நமக்கு நடக்க போகுது. வீடு கட்டுவோம், இல்லை கார் வாங்குவோம், இல்லை கல்யாணம் யாருக்காவது மோய்ப்போம். 30 வருஷத்துக்கு முன்னாடி இது எங்கள் சிஸ்டர் வாழ்க்கையில் நடந்ததுங்க. நான் நடக்காத ஒரு விஷயத்தை என்றைக்குமே எந்த மேடையிலையுமே நான் சொல்லவே மாட்டேன். நடந்த விஷயத்தை என்னோடய வாழ்க்கையில், எங்கள் சிஸ்டர் வாழ்க்கையில், எங்கள் ரிலேஷன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை தான் சொல்லுவேன். சில நண்பர்கள் விஷயம் ஜாதகத்தை நான் ஏன் சொல்கிறது இல்லைன்னா, அனுபவத்தில் சொல்லலாம், ஆனால் அவங்க பர்மிஷன் இல்லாமல் சொல்லக்கூடாது. அது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் தவறான்னு நான் நினைப்பேன். ஏன்னா ஒருத்தரோட அனுமதி இல்லாமல் நான் அவங்களோட வாழ்க்கையை சொல்லக்கூடாது. இப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் 2 பேர் ரொம்ப நெருங்கினா அவங்ககிட்ட கேட்டுட்டு தான், பர்மிஷன் கேட்டு தான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் ஏதாவது நடந்ததுன்னா அதை பர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் சொல்லுவேன். இப்போ கேட்காம நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த வருடகிரகம் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு தோராயமாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன். தோராயமாகவும் கரெக்டாகவும் இருக்கும். 1988 எங்கள் சித்திக்கு கல்யாணம். அப்போ அவங்களுக்கு ஒரு 16, 17 வயசு இருக்கும். 2019 எங்கள் சித்தியோட பொண்ணு கல்யாணம். சரிங்களா? இது ஒரு சுப நிகழ்வு. 30 வருஷத்துக்கு ஒருக்கா. 94 எங்கள் வீடு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கட்டினாங்க. 2024 இப்போ நாங்கள் வீடு சின்ன சின்ன வேலைகள் செய்கிறோம், மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணுறோம். வீடு கட்டலை, ஆனால் அந்த வீட்டுக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணுறோம். எங்கள் சித்தப்பா வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க, சித்தப்பா பையனுக்கு கல்யாணம் வரப்போகுது. அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா, அந்த 30 வருஷம் கழித்து கரெக்டாக மீண்டும் கரெக்டாக இதாகுது. 18 வருஷம். இப்போ குரு 12 வருஷம்னா ஒரு சுபகாரியம் நடந்துக்கிட்டே வருது. 2007 எங்கள் அண்ணாருக்கு கல்யாணம் ஆச்சு, எங்கள் பெரியம்மா பையனுக்கு. அவருக்கு ஒரு அம்மன் மண்டபத்தில் தான் மேரேஜ் ஆச்சு. 2019 எங்கள் தங்கச்சிக்கு சித்தி பொண்ணுக்கு மேரேஜ் ஆச்சு. இது கரெக்டாக செல்லுபடி ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வட்டத்துக்குள்ளே உங்களுக்கே கூட செல்லுபடி ஆகும். இல்லை உங்கள் வட்டத்துக்குள்ளே இருக்கிற நண்பர்கள் உறவினர்களுக்கு இது கண்டிப்பாக செல்லுபடி ஆகும். இதை நீங்கள் அதை பயன்படுத்தி பார்க்கணும். வருடகிரகங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு வருஷத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. அது ஜாதகமாக அதுக்கு தேவையில்லை. அதே மாதிரி இந்த சூரியனை வச்சு சொன்னேன் இல்லைங்களா, தமிழ் மாதத்தை வச்சு உங்களுக்கு நல்லது நடக்க போகிற மாதம், அதுக்கு நீங்கள் ஜாதகமே பார்க்க தேவையில்லை. யாருக்காவது ஜாதகமே தெரியல சார், நான் ஆனி மாதம் பிறந்திருக்கிறேன்னா, சார் உங்களுக்கு புரட்டாசி மாதம் 4வது மாதம் நல்லா இருக்கும், மார்கழி நல்லா இருக்கும், பங்குனி நல்லா இருக்குங்க சார், அப்புறம் ஆடி மாதமும் உங்களுக்கு நல்லா இருக்கும், 2வது மாதம் ஆணிக்கு 11வது மாதம் வந்து சித்திரை மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக சொல்லலாம். இன்னொன்று 9வது மாதம் உங்களுக்கு மாசியும் நல்லா இருக்கும் அப்படின்னு, இதில் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்கள் சொல்லிகிட்டே வரலாம். அதுக்கடுத்து என்னென்னா, உங்கள் பிறந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு நவகிரகத்தையுமே எடுத்துக்கங்க. சூரியனா தந்தை அப்படின்னு எடுத்துக்கங்க, சந்திரனா தாய், செவ்வாய்னா சகோதரன், புதன்னா மாமன், குருன்னா ஆசிரியர் பேராசிரியர், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே வாங்க. சுக்கிரனா மனைவி, ஆடம்பரம், காரு, இதெல்லாம் துணிமணி, இதெல்லாமே எடுத்துக்கங்க. சனினா வேலைக்காரன், பாட்டாளி, உழைக்கிற கிரகம் அப்படின்னு எடுத்துக்கங்க. அப்போ எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது எல்லாமே எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு முதல்ல பார்த்துக்குங்க. சரராசியில் இருக்கா, அந்த ஒரு ராகுனா தாத்தா, கேதுனா பாட்டி, அது சாரத்தையும் பார்த்துங்க. சார அதிபதி எங்கே இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள். சரராசியில் இருந்ததுன்னா
சரராசியில் இப்போ மேசம் தர்மம் மேசம் சிம்மம் தனுசு ராசியில் சூரியன் இருக்குதுன்னு வச்சுங்க சார். உங்கள் அப்பா வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுங்க சார், நேர்மையானவர், நீதியானவர் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ரொம்ப வேகமாக இயங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லணும். ஸ்திர ராசியில் இருந்தால் உங்கள் அப்பா ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, நிதானமாக இயங்கக்கூடியவர். ஆனால் ஸ்திர ராசிங்கிறது மெதுவாக அப்படி நகரும் தன்மை உடையது. சரண்னா வேகமாக நகரும் தன்மை. சூரியனை வச்சு மட்டும் நீங்கள் பலனை சொல்கிறேன்னா இந்த மாதிரி தான் சொல்லணும். உபயத்தில் இருந்தால் உங்கள் அப்பா வேகமாகவும் இருப்பார் சார், நிதானமாகவும் இருப்பார், தர்ம வழியில் செல்லுவார், உங்களுக்கு இப்படித்தான் இருப்பார், இந்த மாதிரி தான் இருப்பார். அவர்கிட்ட வந்து நீங்கள் பணங்காசு பணத்துக்கு எதிர்பார்க்கக்கூடாது, சில விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி சந்திரனா எடுத்துக்கங்க. அம்மானா அம்மா வழி உறவுகள்லாம் இந்த மாதிரி தாங்க சார் இருக்கும். இப்போ ரிஷபம் கன்னி மகரத்தில் இருக்குன்னா பணத்தில் ஈடுபடத்தாங்க சார் இருப்பாங்க, பணம் சம்பாதிக்கும்னு நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இது நம்ம ஒவ்வொரு உறவும் செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் எந்த ராசியில் இருக்குது அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சரத்தில் இருக்கா, ஸ்திரத்தில் இருக்கா, உபயத்தில் இருக்கா, இதை வச்சு ஜோசியம் சொல்லலாம். இதை வச்சு சொன்னீங்கனால பலன் வந்து மேக்சிமம் கரெக்டாக வரும். ஏன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டே வரும். ஒர்க் அவுட் ஆகிட்டே வர்றதில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். அதுக்கடுத்து பார்க்குறப்ப குரு திசையில் சனி புத்தி மேக்சிமம் நிறைய பேத்துக்கு நல்லது பண்ணுது. நான் பார்த்த வகையில் சொல்கிறேங்க. என்னங்க சார்? அதாங்க சார், நீங்கள் புதன் புத்தி, கேது புத்தி, குரு புத்தி அந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து நீங்கள் ஜோசியத்துக்கு நிறைய பேர் வர முடியுங்க. புதன் அழிகிரகம், கேது அழிகிரகம், சனி அழிகிரகம். இந்த 3 அழிகிரகத்துக்கு பவர் அதிகம். பொதுவாக ஆண் கிரகங்கிறது சூரியன், செவ்வாய், குரு. பெண் கிரகங்கிறது சுக்கிரன், சந்திரன், ராகு. அழிகிரகத்தோட திசை புத்தி நடக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ஜோசியத்துக்குள்ளே வந்து தான் தீருவாங்க. ஏன்னா சனி கர்மத்தை செய்யும், புதன் ஜோதிடத்தை இயக்கும், கேதுவும் ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தை இயக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சனி திசையில் புதன் புத்தி எப்போவுமே நல்லது பண்ணும். அதேமாதிரி குரு திசையில் சனி புத்தி எப்போவுமே நல்லது பண்ணும். குருவுக்கு சனி ஃபேவராகவே வேலை செஞ்சுக்கிட்டே வரும். ஏன்னா குருவோட நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம். அதனால் எப்போவுமே அது குரு திசையில் சனி புத்தி வேலை செய்யும். என்னங்க சூரிய திசையிலேயே சனி புத்தி வேலை செய்யும். சனி திசையில் தான் 3 முதல்வர் வந்தாங்க. கலைஞர் வந்தார், சனி திசையில் தான் இவர் வந்தார், ஸ்டாலின் ஐயா வந்தார், சனி திசையில் தான் எடப்பாடி ஐயா வந்தார். இப்போது இந்த மாதிரி சனி திசையில் தான் வந்து பெரிய ஆள் ஆவாங்க நிறைய பேருங்க. இது நடக்கும். அது வந்து கரெக்டு தான், ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லைங்க. கரெக்டாக அதில் தான் கொண்டு வரும். இப்போ ஒரு சிலருக்கு இப்போ எனக்கு குரு திசையில் புதன் புத்தியில் தான் நான் ஜோதிடம் படிக்க 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். எனக்கு குருதசை முடிஞ்சிருச்சு. குருதசை முடிஞ்சுன்னா எனக்கு குருதசை ஒன்றும் பெருசாக வேலை செய்யலை. உண்மையை சொன்னோம்னா இப்போ அவர் சொன்னார் இல்லையா திண்டுக்கல் ஐயா, ஒரு சிலருக்கு குருதசை வேலை செய்யாது, அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வேலை செய்யாது. ஏன்னா குரு 3ல் சனி குருவும் சேர்ந்து, அப்போ எனக்கு அது பெருசாக வேலை செய்யலை. அப்போ என்னென்னா அது எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குரு திசை வேலை செய்யும், சனி திசை வேலை செய்யும், ஒவ்வொன்றும் ஒரு வேலை செய்யும். அந்தந்த தகுந்த மாதிரி கரெக்டாக பலன் நடக்கும். சரிங்களா? இப்போ இன்னொரு பாயிண்ட் கூட அவர் சொல்லிகிட்டு இருந்தார், நம்ம பண்டிட் விஜய் சார் அவர் கூட சொல்லிகிட்டு இருந்தார். நான் வந்து குருமார்கள்ட்ட நெருங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நெருங்க மாட்டேங்கன்னா அது கரெக்டு தான். ஏன்னா ஒரு அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம். அப்போ அவங்க குருமார்களை புகழலாம், குருமார்கிட்ட நெருங்க முடியாது. ஏன் அப்படின்னா அஸ்வினிக்கு 7வது நட்சத்திரம் புனர்பூசம், மகத்துக்கு 7வது நட்சத்திரம் விசாகம், 7ங்கிறது வதை மற்றும் மரணம். குருமார்களை ஓவராக போய் நைஸ் போட்டு குருமார்களை புகழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு இதாகிடுவாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் ஜெயலலிதா அம்மா. நான் அவங்க ஜாதகத்தில் அரசியல் பேசுகிறேன்னு இது யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. உதாரணத்தை யாராவது சொன்னால் தான் டக்குன்னு புரியும். அப்படிங்கிறக்காக தான் மக நட்சத்திரத்துக்கு சார் சொன்ன மாதிரி 7வது நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் விசாகம். குரு திசை அவங்களுக்கு முடிச்சு கட்டிடுச்சு பதவி கொடுத்து. அதனால் அவர் சொன்ன பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பண்டிட் விஜய் சார் சொன்னார், அவர் மக நட்சத்திரமாக தான் இருக்கணும் பண்டிட் விஜய் சார், இல்லை அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கணும், இல்லை மூல நட்சத்திரமாக அவர் இருக்கணும். ரிஷப லக்கணம் அவர் சொல்லிகிட்டே இருந்தார் இல்லைங்களா, காலையிலேருந்து நான் ரிஷப லக்கணம் அப்படின்னு. ரிஷப லக்கணத்துக்கு குரு ஒரு வகையில் நல்லவர், ஒரு வகையில் கெட்டவர். மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி, ஒரு வகையில் தான் லாபாதிபதி. அப்போ அவர் போய் லக்கணத்துக்கும் அவர் ராசி இது சிம்மமாக இது இருந்தால் மக நட்சத்திரமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஏங்கண்ணா மக நட்சத்திரம் தானே அவர் பண்டிட் விஜய்?
இல்லை பேசியிருக்காருங்களாங்க சார்? சரி, ரைட், ஓகே. நான் உதாரணத்துக்காக தான் சொன்னேங்க சார். சிம்ம ராசி மக நட்சத்திரமாக வச்சுக்கோங்க. அதனால் அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். நட்சத்திரத்துக்கு அவர் குருமார்களை நெருங்கக்கூடாது. எந்த குருமார்களும் எனக்கு சொல்லித்தரலேன்னு சொன்னார். ஒரு பாயிண்ட் சொன்னார். காலையிலேருந்து எதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிஷப லக்கணத்துக்கும் குரு வழுக்கக்கூடாது. முதல்ல ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னி லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், குரு வலிமையாக இருந்துட்டு குரு சூப்பராக இருக்கிறாரு ஆகா ஓகோ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ண போகுதுன்னு அர்த்தம். என்னங்க, துலா லக்கணத்துக்கு ஒரு 6 குடை லக்கணம். என் தம்பி துலா லக்கணங்க. அவர் 6 குடையர் லக்கணத்தில் குரு இருக்குது. லக்கணத்தில் குரு இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் நன்மை செய்வார்னு சொன்னால் நன்மை செய்ய மாட்டார். நோயை கொடுப்பார், இல்லை கடனை கொடுப்பார். அவருக்கு நோய் இப்போ எப்படி வேணால் கடன் அவர் வாங்கும் பொழுது நோய் அவருக்கு வராது. கடனை ஏதோ சீக்கிரம் அடைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. துலா லக்கணம் என் தம்பியை உதாரணம். அவர் திடீர்னு ஏதோ ஒரு நோய் தாக்கும். அதுக்காக என்ன பண்ணுவார், மறுபடியும் கடன் வாங்குவார். இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம் தான். என்னங்க, வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை தான் சொல்கிறோம். நடக்காத விஷயத்தை எந்த விஷயத்தையும் நம்ம இங்கே மிகைப்படுத்தியோ எதுவும் சொல்லலை. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதாரணம். இந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கிட்டே வரணும். எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும். இப்போ நான் எதாவது சொன்னதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா யாரோ ஒருத்தர் 2 பேர் கண்டிப்பாக எதாவது கேட்கலாம். நான் ஒரு 5 நிமிஷம் அண்ணா சொல்லியிருக்கிறாரு. 5 நிமிஷத்தில் உங்களுக்கு நான் சொன்ன விஷயத்துலேருந்து கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது இது கேட்குறேன்னா கேளுங்க. அதாவது வருட கிரகத்தை பற்றியோ இல்லை அந்த நட்சத்திரத்தை வச்சு சொன்னேன். தமிழ் மாதத்தை வச்சு உங்களுக்கு நல்லது இந்த மாதம் நடக்க போகுது அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் 1-2 பாயிண்ட் சொன்னேன். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல இல்லை தெரியல அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். கேட்டிங்கன்னா நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். 2000 to 2099 சந்திரனோட ஆதிக்கம்னா நியூமராலஜி வச்சு தான் எடுக்கிறோம். சந்திரன் 2000 தொடங்கினதுலேருந்து பெண்களோட ஆதிக்கம் எல்லா துறையிலையும் வந்துருச்சுன்னு சொன்னோம். அந்த மாதிரி தான் எடுக்கிறோம். அதில் உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறவங்க கேட்டிங்கன்னா தான் நான் சொல்ல முடியும். எதாக இருந்தாலும் கேளுங்க தாராளமாக. சரி, சரிங்க சார். இல்லைங்க சார், அது நீங்கள் நம்ம இது கோச்சாரத்துக்கு தான் போகணுங்க. ஏன்னா பழைய பஞ்சாங்கத்தை வச்சு தான் பார்க்கணும். இப்போ எங்கிட்ட இது இல்லை, அப்டேட் இல்லை. அதனால் நீங்கள் எதை கேளுங்க சார். கேது எந்த இடத்துல இருக்காங்க சார்? குருதசை உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க? டஃப்பாக தான் இருந்திருக்கும், வேலை செய்யாது. அதனால் இப்போ எல்லா திசையுமே சூப்பராக இருக்கும் ஆகா ஓஹோ அப்படிங்கிறது இல்லைங்க. அதாவது இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், அவங்களுக்கு 6வது நட்சத்திரம் குரு. அவங்க குருமார்களை போற்றி புகழலாம். என்னங்க, அவங்களுக்கு பரணி நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் என்னங்க? இந்த நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் புனர்பூசம். அப்போ பரணி நட்சத்திரக்காரங்க, பூர நட்சத்திரத்துக்காரங்க, பூராட நட்சத்திரக்காரங்க குருவை வணங்க அவங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடச்சி அவங்க வாழ்க்கை ஜொலிக்கும். எந்த திசையில் எந்த புத்தியில் ஜாதகத்து வந்தீங்க? சனியில் போதனா? சரி, வந்துட்டீங்களா, ஒன்றும் பிரச்சனை. அதாவது திசை என்ன நடக்குன்னு பார்த்தா நான் தான் சொல்லலைங்க. சரராசியில் இருந்தால் ஒரு பலன், சராஸ்திர உபயம். உங்களுக்கு குரு தசை உபயத்தில் இருந்துருக்குது. தனுசு உபய வீடு உபயத்தில் இருந்தால் குரு தசையில் உங்களுக்கு நல்லது கெட்டது கலந்து தான் நடந்திருக்கும். என்னங்க, பியூராக நல்லதே நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அந்த குரு தசை இல்லை. சரிங்களா? ஏன்னா கன்னியில் உபயத்தில் இருந்தது. நான் குரு தசையில் ஒன்றும் பெருசாக நிறைய முயற்சி பண்ணேன், அது வேறு விஷயம்.
அப்போ உபயத்தில் இருக்கிற திசை உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குதோ அதுபடி தான் இயக்கும். அது காலபுருஷனுக்கு உங்களுக்கு 9 தர்ம காரியத்தில் ஈடுபடுத்த வைக்கும். குரு தசை முழுக்க உங்களுக்கு தர்ம காரியம், கோயில், நிறைய நல்ல விஷயத்தில் தான் ஈடுபட வச்சுருக்குமே ஒழிய பணங்காசை பெருசாக தந்துருக்காது. என்னங்க சார்? இரு ஆதிபத்தியம் பெறுதுங்க சார். இரு ஆதிபத்தியம் பெறும் வீடுகளில் எந்த வீட்டில் கிரகம் இருக்குதோ அந்த ஆதிபத்தியம் தான் 75% வேலை செய்யும். பெண் வீட்டு, அது ஆண் வீட்டு ஆதிபத்தியம். 6ஆம் லக்கணத்திற்கு 6ஆம் ஆதிபத்தியம். 6ஆம் ஆதிபத்தியங்கிறது அடிமை தொழில் அல்லது சோசியல் சர்வீஸ், இந்த மாதிரி விஷயத்தில் தான் உங்களுக்கு கொண்டு போயிருக்கோம். 9ஆம் ஆதிபத்தியத்தை உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 25% செஞ்சுருக்குங்க சார். குரு திசையில் நீங்கள் கொஞ்சமாக தான் சம்பாரிச்சிருப்பீங்க, மேக்ஸிமம் சம்பாரிச்சு விட்ருக்காது. இதுதான் உண்மை. நேர்மையாக தான் இருக்க முடியுங்க சார். சார் நேர்மையாக தான் இருந்தாகணும். தர்மராசியில் கிரக தர்மராசியில் நின்றுட்டு இருக்குது. அதாங்க சார், நேர்மையாக தான் நீங்கள் இருந்திருக்க முடியும்னு நானும் சொல்கிறேன். நான் உங்களை தவறாக சொல்லவே இல்லை. தர்ம ராசியில் இருந்ததுனால முழுக்க தர்மத்தின் வழியில் தான் உங்களுக்கு அந்த குரு தசை இயக்கி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு பணங்காசை இப்போ தந்திருக்காது, கொஞ்சமாக தான் நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்க. 6ஆம் அதிபதி வேலையை தான் அதிகமாக செஞ்சுருக்கும். பாக்கியாதிபதி அண்ணா சார் சொல்கிற மாதிரி பாக்கியாதிபதி வேலையை அந்த திசை செய்திருக்காதுன்னு தான் சொல்கிறேன். நான் ஏதாவது டீட்டெயிலாக உங்களை கேட்டேன்னா ஒரு 2 பாயிண்ட் தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அவ்வளோதான். நீங்கள் 2 பாயிண்ட் என்கிட்ட சொன்னீங்க, அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் அந்த மாதிரி தான் நடக்கும். வேறு யாராவது நான் பேசலாம் ஏதாவது கேட்குறேன்னா கேளுங்க சார். தவறு நினச்சிக்கிறீங்க, அந்த இது எனக்கு இது இல்லை. சரி சரிங்க சார். சரிங்க சார். அப்போ 2025 உங்களுக்கு நல்லது நடக்கும். 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் உங்கள் ரிலேஷன் யாராவது ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, இல்லை நல்ல விஷயம் நடக்கும் 30 வருஷம் கழிச்சுங்க சார். வேறு ஏதாவது 2007, 8, 9 நடந்ததுங்களா? 30 வருஷம் கழிச்சு சொல்லிட்டேன். சனியோட ரவுண்ட் அப் சொல்லிட்டேன். 18 வருஷத்தில் ஏதோ ஒன்று சொல்லுங்கள், இல்லைன்னா 12 வருஷத்தில் சொல்லுங்கள். 2007 டிகிரி முடிச்சிருக்கிறாங்க. 2025 இவங்க குடும்பத்தில் மறுபடியும் யாராவது டிகிரி படிப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கும் 18 வருஷம் கழிச்சுங்க. அப்புறம் 12, 13 ஏதாவது நடந்துங்களாங்க சார்? 13 14 சொல்லுங்கள். மறுபடியும் யாராவது அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும். இவரை சுற்றி இருக்கிற உறவில் ஏதாவது பேத்தி பிறப்பாங்க, பேரம் பிறப்பாங்க. இதுதான் அந்த 12, 18, 30 வருஷம் சார் சொன்னதுக்காக சொன்னேங்க. இதைத்தான் நீங்கள் எடுத்து பார்த்துக்கணும். சரிங்களா? வேறு அவ்வளோதானே? இல்லை, அதுக்காக தான் நானும் சொல்ல வரேன். இல்லை, நீங்கள் சொன்னதுக்காக நான் சொன்ன வந்தேன். சரிங்க சார். அதாங்க சார், நல்லது நடக்கும். 25 உங்களுக்கு நல்லது நடக்கும். 13 பேத்தி பிறந்த மாதிரி 25 ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதாங்க சார், அந்த மாதிரி நடக்கும். நீங்கள் அப்படியே பார்த்துக்க, ரீகால் பண்ணுறது தான் அதுங்க, வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லாமே ஞாபகம் வச்சுருக்க முடியாது. ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு முன்னாடி, 18 வருஷத்துக்கு முன்னாடி, ஒவ்வொரு வருஷத்துக்கு இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, வாய்ப்பு தந்த பரணி அண்ணனுக்கு நம்ம அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஏன்னா டைம் இல்லை, ஏன்னா எல்லாத்துட்டையும் பேசணும், அதுக்காக உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன்னு சொல்லி நன்றி, வணக்கம்.